இது விஜய்க்கு சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி இது பிள்ளைங்களோட கல்வியை சார்ந்த ஒரு விஷயம், முக்கியமா பெண் பிள்ளைங்களோட கல்வியை சார்ந்த ஒரு விஷயம். பிற மனங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படின்ற நினைக்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அதுவும் ஒரு மிகப்பெரிய அன்பு தான். அதெல்லாம் தாண்டி இந்த கனத்த இதயத்தோட இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உங்களுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் இறங்கி வரது இருக்குல்ல, அப்படி இறங்கி வர எல்லாருமே இங்க வந்துட்டு சொந்தக்காரங்க தான். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இங்க நடந்த விஜய் அவர்கள் நடத்தின அந்த கல்வி விருது வழங்கும் விழா அப்படின்றது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட முன்னாடி அப்பா ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா அவங்க இந்த படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சரியா அமையாம 14, 15 வயசுலயே வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்திட்டு நாம தான் சரியா படிக்கல, நம்மளோட பிள்ளைகளா நல்லா படிக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு 14, 15 வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி அவங்க நினைக்கும் போது அவங்களோட பிள்ளைகள் ஒரு சினிமா மோகத்துல ஒரு ஹீரோயின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டு ஹீரோ தான் நமக்கு பெரிய ஆளு அப்படின்ற ஒரு மோகத்துல அவங்க பயணிக்கும் போது அந்த ஹீரோ இப்ப நீ என்ன பெரிய ஆளுன்னு நினைக்கிறல்ல, சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ என்ன பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு போ, ஆனா நீ என்ன ரீச் பண்ணணும் அப்படின்னா நீ நல்லா படிச்சாலே போதும் அப்படின்னு அந்த சினிமா மோகத்துல அந்த தாக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவை பெருசா நினைக்கக்கூடிய அந்த ஒரு மாணவர்களை அந்த ஹீரோவே நீ படிச்சனா இன்னும் ஈஸியா ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸை அந்த எஜுகேஷனுக்கு டைவெர்ட் பண்ணி விடும்போது அதுவே இந்த சமுதாயத்தில் ஒரு சின்ன ஒரு நல்ல மாற்றம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இவனோட இது இல்லாம ஹார்ட் ஒர்க் இல்லாம எங்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது, லைஃப்லயே கிடைச்சிருக்குமாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா என் பொண்ணு கொரோனா பேட்ச் 10th, அவ மார்க்கே என்னன்னு தெரியாது. அதனால இவன் தான் ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுதி என்னை 10th மார்க்ல விஜய் சாரை பார்க்க வச்சதுக்கு என் பையன் தான். என்னோட கனவும் அவனோட கனவும் இன்னைக்கு ரொம்ப நிறைவேறிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும், என் ஃபேமிலியே ஹாப்பியா இருக்கும். தேங்க்யூ. உங்களை பார்க்கறதுக்கு தான் ஹார்ட் ஒர்க் பண்ணா, மித்தபடி அவனுக்கு வேற எந்த எய்மே கிடையாது. எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே கேட்டாங்க, என்னடா விஜய் சாரை பாத்துருவியா, நாங்க பாத்துருவேன்னு ஒரு தன்னம்பிக்கையோட சொன்னா அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. ஒரு பெரிய ஹீரோவே தன்னை பெருசா நினைக்கக்கூடிய அந்த ரசிகர்களுக்கு அந்த மாணவர்களுக்கு நீ என்னதானே பெருசா நினைக்கிற, என்ன நீ ரீச் பண்ண நினைக்கிறல அப்படின்னு என்ன ரீச் பண்ண நினைச்ச அப்படின்னா நீ படிச்சாலே போதும், நீ மட்டும் இல்ல உன் குடும்பமும் என்ன சேர்ந்து ரீச் பண்ணலாம், உன் குடும்பத்துக்கு நான் பெருமை சேர்க்கிற வகையில நான் உங்களை மேடை ஏற்றி நான் உங்களுக்கு அழகு பார்ப்பேன் அப்படின்னு ஒரு ஹீரோவே சொல்லும்போது அப்ப அதுக்கான ஒரு எஃபர்ட், ஓகே நம்ம நல்லா படிச்சோம் அப்படின்னா அந்த ஹீரோவை நம்ம ஈஸியா ரீச் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த மாணவர்கள் அந்த ஹீரோவை பார்க்கணுன்றதுக்காக ஒரு எஃபோர்ட் போடுவாங்க. அதனால ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதனால எஜுகேஷன் லெவல் அப்படின்றது கண்டிப்பா growth ஆகும்.